यथा चतुर्भिः कनकं परीक्ष्यते निदर्शनछेदेन तापताडनौ तथा चतुर्भिः पुरुष परीक्ष्यते தியாகேன ஷீலேன குணேன கர்மனா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த சமஸ்கிருத வரிகளோட அர்த்தம் என்னன்னா, எப்படி தங்கத்தை புடம் போட்டு பார்க்குறதுன்னு சொல்லா தெரியுமா? அதை வெட்டி அடித்து நெருப்பில் காமிச்சு உரசி பார்த்து அதெல்லாம் பண்ணினா தான் அந்த தங்கத்தோட என்ன சொல்கிறது தராதரம் தெரியும் அப்படின்பா. அதே மாதிரி ஒரு மனிதனோட குணம் எப்படி இருக்கணும்னா, அதாவது எப்படி அதை நெருத்து பார்க்குறா அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது என்னென்னா, அவனோட பழக்க வழக்கங்கள், அவனோட நடத்தை, அவனோட இயல்பு, அவனோட தன்மை, இதெல்லாம் வச்சு தான் ஒரு மனிதனின் குணங்கள் தீர்மானிக்கப்படுறது. ஸோ இதோட தாத்பரியம் இல்லை உள்ள அர்த்தம் என்னன்னா, நம்ம எப்படி இருக்கணும், ஒரு ஆச்சாரசீலன்னு சொல்ல தெரியுமா, அந்த குணங்கள் பொருந்தியவன் தான் ஒரு மனிதனாக இருக்க முடியும். இது என்னென்னா இன்டைரக்டாக சொல்கிறது. அதாவது இதெல்லாம் இல்லைன்னா இவன் இந்த மாதிரி. ஸோ அந்த விதத்தில் இந்த எல்லா குணங்களும் நமக்கு நிரம்பி இருக்கணும். அதான் இந்த வரிகளோட சாராம்சம். வெல், கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கம். இப்போ நேத்திக்கு ஆர் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் மெட்ராஸ் டு சென்னை அதோட 4வது பாகம் பார்த்துருக்கேன். இப்போ இன்றைக்கி அஃப்கோர்ஸ் இந்த அடுத்த பாகத்தை பார்க்கலாம். அதில் சொல்லியிருந்தேன், இந்த மெட்ராஸ் டு சென்னை முடிஞ்சதுக்கப்புறம் பகவான் ரமண மகரிஷியை பற்றின நாடகம் அதுக்கு அடுத்தது நான் போட போகிறேன் அப்படின்னு. அதோட த மேக்கிங் ஆஃப் ரமண மகரிஷி, அதோட ஒரு சின்ன ஒரு கம்பைலேஷன் ஆர் ஒரு கொலாஜ் அப்படின்னு சொல்லலாம், ஆர் மாண்டேஜ், வாட் எவர் இட் இஸ். அதை நீங்கள் இப்போ அந்த ஒரு கிளிப்பை பாருங்க, அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். வணக்கம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரிக்கும், ஒவ்வொரு நாட்டிற்கும் பிரதானமாக ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். இந்த வகையில் நமது இந்தியாவோட ஐடென்டிட்டி, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் லேண்ட். பாரதம் ஒரு புண்ணிய பூமி. இந்த பூமியில் இருந்தவர் தான் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி. நமது பகவானை பற்றி தமிழில் ஒரு ஸ்டேஜ் பிளே தயாராகிட்டுருக்கு. வணக்கம். இது உங்கள் அபிமான பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம். தபஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் கலாமந்திர் பாம்பே சாணக்கியா சருடைய இயக்கத்தில் இணைந்து வழங்கும் மகரிஷி அப்படிங்கிற ஸ்டேஜ் பிளே அப்படிங்கிற நாடகம் அரங்கேற போகுது. தமிழ் மேடை நாடகங்களை பொறுத்த வரைக்கும் மியூசிக்கல் பிளேஸ் கேள்விப்பட்டிருக்கோம், இல்லை பிளேக்கு நடுவில் பேக்ரவுண்ட் மியூசிக் வர்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு நாடகத்துக்காக பிரத்யேகமாக உட்காந்து சாங்ஸ் எழுதி கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி சிங்கிள்ஸாக வெளியிடுற முயற்சி இது வரைக்கும் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பர்ஹாப்ஸ் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த பிளேக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ரமண மகரிஷி தான் சம்மந்தம். ரமண மகரிஷி ரொம்ப பிடிக்கும். எப்படியோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளை கொண்டு சேர்த்துருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் பல பாடல்கள் இருக்குது. முதல் பாடல் ரமணா த ஜேர்னி. இந்த பாடலுக்கு அனுராதா ஸ்ரீராம், வேதாந்த் பரத்வாஜ் இவங்களோட சேர்ந்து நானும் மியூசிக் கிரியேட் பண்ணுறதுல, கம்போஸ் பண்ணுறதுல ஒர்க் பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதோட லிரிக்ஸ் அஸ்வின் குமார் ஐயர். We did our first song, which is the title song of this entire play, which captures the biography of Ramana Maharishi in short. It's a song that goes Gundaatrangarayile Bhuminada madile Vandandi pirandandi Kuganandi Murugan Venkataramana Valandandi Murugan Venkataramana Valandandi. Gundaatrangarayile Bhuminada madiyile Gundaatrangarayile Bhuminada madiyile Vandandi perandandi Kuganandi. எல்லோருக்கும் வணக்கம். I am very happy to be part of the mega production Maharishi Journey of a Sage, produced by Tapas Productions, Ashwin Kumar Iyer. Kalamandir presents Maharishi, play on Sri Ramana Maharishi. Idhula music pathina, we are a great team of Anuradha Sriram, Raghav and me.
சேர்ந்து நாங்கள் மியூசிக் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சாங் இஸ் ஆல்ரெடி டன் அண்ட் ரெடி அண்ட் இட்ஸ் ஆல் அவுட். வந்தாண்டி பிறந்தாண்டி குகனாண்டி முருகன் வெங்கடராமனா வளர்ந்தாண்டி. இதில் மியூசிக் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி கிளாசிக்கல் பேஸ்ட், ரொம்ப பக்திமயமா, very appropriate for Sri Ramana Maharishi, having a very divine connect with the audience. நீங்க வந்து கேட்டோடனே you will definitely understand what I mean by that. மத்த பாட்டு இப்போ ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. They are all coming out so well. I'm very happy. I'm so tempted to share a song which we are working on right now. It's a very poignant moment of a play where Sri Ramana's mother is begging him to come back home with him. The part is written by Ashwin Kumar Iyer. So it goes something like this. Anbe uliyaginai ramanesha uliye உருவாகினாய் அன்பே ஒளியாகினாய் ரமணேசா ஒளியே உருவாகினாய். ஈகத்தின் இன தீர்த்திடும் அருடாச்சலம் மீதிலே அமர்ந்து அன்பே ஒளியாகினாய் ரமணேசா ஒளியே உருவாகினாய். So that's how it goes. வணக்கம், அடியேன் அஸ்வின் குமார் ஐயர். வணக்கம், நான் மகாலட்சுமி அஸ்வின். மகரிஷி ஜேர்னி ஆஃப் அ சேஜ் அப்படிங்கிற தமிழ் நாடகத்தை தபஸ் ப்ரொடக்ஷன் சார்பில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். தபஸில் இது வரைக்கும் மியூசிக், டான்ஸ் ப்ரொடக்ஷன், ஃபெஸ்டிவல் இது மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் முதல் முறையாக இப்போ ஒரு தியேட்டர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல இறங்கியிருக்கோம். அதுவும் முதல் ப்ரொடக்ஷனே பகவான் ரமண மகரிஷி பற்றி இருக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். மனுஷங்களுக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே முக்கியத்துவம் மத்ததுக்கும் கொடுத்தாரு. அதுலயும் லக்ஷ்மி இவர் மேல அதீத அன்பு வச்சிருந்தா. கீரப்பாட்டி தான் லக்ஷ்மியா பிறந்திருக்கா அப்படின்னு பகவானே சொல்லியிருக்காருங்க. இந்தா லக்ஷ்மி எடுத்துக்கோ. எல்லாரும் உன்னை சரியா கவனிச்சுக்கிறாளா? ஒரு குறையும் இல்லையே. இங்க உனக்கு இடம் போடல, அதனாலதான் ஒரு புது கோசாலா தயாராகிட்டு இருக்கு. நீ அங்க சௌகரியமா இருக்கலாம். என்ன உன்னோட அடுத்த பிரசவத்தை நீ அங்கேயே வச்சுக்கலாம். ஸோ ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன ப்ரெலூட் மாதிரி. ஏன்னா இந்த நாடகத்தோட, அதாவது ரமண மகரிஷியை பற்றி அந்த நாடகத்தோட ஒரு ரொம்ப பெரிய முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த நாடகம் ரமணாசிரமத்திலேயே 1 செப்டம்பர் இதை ஸ்டேஜ் பண்ணினோம். அதாவது ரமணாசிரமத்தில் இது வரைக்கும் நாடகம் எதுவுமே போடப்பட்டதில்லை. அண்ட் ஆல்சோ 1 செப்டம்பர் தான் ரமண மகர்ஷியை திருவண்ணாமலையில் காலடி வச்சார். ஸோ அந்த அட்வென்ட் டே அப்படின்னு சொல்லுவாள். அந்த டேயில் இது அங்கேயே ரமணாசிரமத்திலே போடப்பட்டது ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அது அஃப்கோர்ஸ் மை சின்சியர் தேங்க்ஸ் டு தி பீப்புள் ஆஃப் ரமணாசிரம். அதாவது மணிமாமா அப்படின்னு சொல்லுவாள், மணி அண்ணா, அண்ட் ஆல்சோ கிருஷ்ணன், ஸோ மெனி அதர்ஸ் வேர் தேர். இன்னும் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இந்த நாடகம் போடுறதுன்னு தீர்மானம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணும்பொழுது ரமணாசிரமத்துக்கு தகவல் கொடுத்தோம். தே வாண்டட் டு see the script.
நாங்கள் வந்து அதாவது நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க சார். அதை வந்து நாங்கள் வந்து ஏதாவது என்ன சொல்கிறது ஃபேக்சுவலாக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் அங்கே வந்து இவர் சந்திரமௌலின்னு ஒருத்தர் இருக்கார். ஹீ இஸ் அன் அத்தாரிட்டி ஆன் தேட். அவருக்கு பல சம்பவங்கள் எல்லா விஷயமுமே தெரியும். அண்டு தேவர் ஆல்சோ வண்டரிங், அதாவது ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே ரமண மகர்ஷியோட வாழ்க்கை சரித்திரத்தை எப்படி உள்ளே கொண்டு வர போகிறேன் அப்படின்னு. அண்டு ஸோ அவன் வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிடுங்க சார், நாங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நான் சொன்னேன் அனுப்பலாம் வேண்டாம் சார், நான் நேராக வந்தே படித்து காமிக்கிறேன் அப்படின்னேன். ஸோ டேட் வாஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் ஐ வெண்ட் தேர். அண்டு அங்கே 3 பேர் இருந்தால் அந்த டீமில். அங்கே போய் படித்து காமிச்சேன். படித்து முடித்த உடனே அதாவது இதை வந்து நான் மிகைப்படுத்தி சொல்லலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டா தேவர் ஸ்பெல் பவுண்ட். அண்ட் அவள் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, சார் நாங்கள் நாடகத்தையே பார்த்துட்டோம் ஆல்ரெடி அப்படின்னா. அது ஒரு சின்ன இதுவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு ரிலீஃபாக இருந்தது. ஏன்னா நான் அவ்வளோ டென்ஷனோடு போனேன் அங்கே. ஒருவேளை இல்லை இது சரியில்லை, அது அஃப்கோர்ஸ் மைனர் கரெக்ஷன் சொன்னால் இல்லைன்னு இல்லை, பட் ஓவராலாக ஏன்னா எனக்கு என்னென்னா நாங்கள் ரிஹர்சல்லாம் நடத்திட்டோம், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து வேறு மாதிரி சொல்லிட்டால்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சேன். பட் கான்ட்ரரி டு தேட் யூனோ தே லைக் இட் வெரி மச். அதனால்தான் அந்த ஒரு தனி சிறப்பு இந்த நாடகத்துக்கு. அதாவது ரமணாசிரமத்திலேயே அந்த அட்வென்ட் டேன்னு சொல்கிற 1 செப்டம்பர் அன்னைக்கு இது அங்கே மேடை ஏற்றப்பட்டது. ஸோ ஐ தாட் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணித்து. சரி, கம்மிங் பேக் டு கர்மா. இப்போ வந்து கர்மாவில் வந்து நான் வந்து நஜத்தை சொல்லணும்னா என்கேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் போட்டுன்னு வரேன். அஃப்கோர்ஸ் ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹேவ் plenty ஆஃப் கண்டென்ட் அவைலபிள். அது ஒன் ஆஃப் பை தட் டைம் ஐ திங்க் வந்து இந்த சூழ்நிலையெல்லாம் மாறி ஷூட்டிங்க்கு போக முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டா, நம்ம ரசிகர்கள் சொல்கிறேன், நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டா, சார் தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காதீங்க சார் ப்ளீஸ், நீங்கள் எத்தனை மாதம் தள்ளி போட்டாலும் பரவாயில்ல, நாங்கள்லாம் வந்து அவ்வளோ தீவிரமான ரசிகர்கள் நாங்கள் காத்துட்டுருப்போம், ஸோ நீங்கள் தயத்தை பற்றி கவலையப்படாதீங்கன்னா. அதே மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், நான் அவசரப்பட்டு பண்ண போகிறதில்ல. அதே சமயம் டெய்லி வந்து எங்கிட்டேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும். அப்டேட்னா ஒரு சாதாரண அப்டேட் இல்லை, அது வந்து பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணினால்தான் நான் இதை கண்டினியூ பண்ண முடியும். அண்டு இன்னும் சொல்லப்போனால் நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நீங்கள் வந்து எல்லோரும் டெய்லி காத்துட்டுருப்பேன் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் ஏற்கனவே நேற்றுக்கு சொன்ன மாதிரி அதை கார்த்தால் நான் ரெக்கார்டு பண்ணி அதை அப்புறம் எடிட் பண்ணி சாயங்காலத்துக்குள்ளே எப்படியாவது கொண்டு சேர்த்துடணும் உங்கள்கிட்ட அப்படின்னு தான் இதை பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து மெட்ராஸ் டு சென்னை அடுத்த பார்ட் அதை பார்க்கலாம். அதை பார்த்ததுக்கப்புறம் ஃபைனல் ரவுண்ட் அப் நான் மறுபடியும் வரேன். ஓகே, லெட்ஸ் ஹேவ் எ லுக் அட் இட். அன்னைக்கு என்ன 1000 கேள்வி கேட்டியே, இப்ப அம்மா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல. அவன் எப்படி பதில் சொல்லுவான்? சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஷாஸ்ல கொட்டிருப்பான், போயிடுத்து. ஆமா, என்னோட சேவிங்ஸ் அத்தனை தொடச்சு ஷேர்ல கொண்டு போய் கொட்டினேன். இப்போ ஓட்டாண்டு நினைக்கிறேன், போருமா? ஆனா உங்க யார் கையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. பத்து இப்போ செலவுக்குன்னு பணம் கொடுத்தே, அது நான் தான் அவனுக்கு கடனா கொடுத்தேன். ஏண்டா பத்து, நீ ஏதோ கை நிறைய சம்பாதிக்கிறோம்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம், இப்படி கடனை வாங்கி என்னடா இதெல்லாம்? வடிவேலு, சொல்லு கல்யாணி. இந்தா, நீ அவருக்கு கடனா கொடுத்த பணம் இவ்வளவுதான் கொடுத்தியா இல்ல இன்னும் வாங்கியிருக்கானா? எனக்கு இந்த பணம் இப்போ நான் வெறும் அவனோட சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸை தான் சொன்னேன். என்னதான் வடிவேலு மாமா பக்கத்தாத்துக்காரரா இருந்தாலும் பத்து தலை உடைய வச்சுட்டான், நம்மள மானத்தையே வாங்கிட்டான். யாரும் யார பத்தி அனாவசியமா இப்ப பேச வேண்டாம். வடிவேலு, நீ வந்த காரியம் முடிஞ்சிருத்தோம், கிளம்பு. இல்ல கல்யாணி, கிளம்புன்னு சொல்லியாச்சு, அப்புறம் நின்று என்ன பேச்சு வேண்டியிருக்கு? சீனா, நான் நல்லதுக்காக தான். அவன் நல்லது, எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருப்போம், நீ வருவ, அந்த சந்தோஷத்தையே சாகடிச்சிடுவேன். அதான் அப்பா அம்மா 2 பேர் சொல்லிட்டால, இன்னும் இறங்கிட்டு இருக்க. போங்க, சரியான பைத்தறிச்சல் கேஸ், துர்புத்தி இருக்கு. போறேன். எப்போ இந்த அளவுக்கு பேசுறீங்களோ சத்தியமா இன்னும் இந்த வீட்டுக்கு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் என்ன செஞ்சாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் செஞ்சிருக்கேன். நீரஜாவோட காதல் விவகாரத்தை சொன்னேன், வேற யார் மூலமாவும் தெரிஞ்சு நீங்க அவமானப்படக்கூடாதுன்னு.
இப்போ பத்து என்கிட்ட கடன் வாங்கினா சரி, இதுவே வேற யாருக்கிட்டயாவது கடன் வாங்கி உங்க வீட்டு வாசல்ல கடன்காரன் வந்து நின்னு அது எவ்வளவு பெரிய கேவலம். அதனாலதான் நான் முதல்லயே சொல்லிட்டேன், நான் இங்க வந்தாலே இந்த குடும்பத்தை பார்த்து பொறாமப்படுறேன், வயத்திரச்சல் படுறேன்னு நினைக்கிறீங்க. சத்தியமா சத்தியமா அந்த மாதிரி எண்ணம் எனக்கு கிடையாது. நான் வரேன். சாரி, நான் போறேன். இந்த வடிவேலு இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான். போறேன். என்ன மோகன், நாங்க ஏதோ வடிவேலுட்ட பேசிட்டு இருந்தோம், உன்னை யாரு துசுக்குன்னு வந்து வயக்கரிச்சல் கேஸ் அது இதுன்னு சொல்ல சொன்னது? இவன் சொன்னதுல என்ன தப்பு? அன்னைக்கு இப்படிதான் என் தோட பார்த்து என்ன தோட பிரமாதமா இருக்கே புதுசான்னு கேட்டார். சாயங்காலமே 2 கல்லு விழுந்துடுத்தோம். எங்க அப்பா எனக்கு ஆசையா பண்ணி போட்டது. சரி, உடனே உங்க பிறந்தாத்து பெருமையை பாட ஆரம்பிச்சாங்க. வாசல் யாரோ வந்திருக்கா, யாருன்னு போய் பாரு. பது, அது ஏன் நினைச்சுட்டு இருக்காதா? ஏதோ கெட்ட காலம்னு விட்டுருக்கு. என்ன எங்க கிட்ட முதல்லயே சொல்லி இருக்கலாம். போ ரூமுக்கு போ. எல்லாரும் இதுக்கு அப்படியே நின்று இருக்கேன். போங்களே. மோகன் என்ன உங்களதான் தேடிட்டு வந்திருக்கா? சிபிஐல இருந்து வராளா? சிபிஐ? Mr. Mohan Ram. Yes, I am Mohan Ram. Well, I am Balbir Singh from CBI. Mohan Ramji, we need some clarification regarding gold valuation and the disappearance of some gold bars. And this is the authorization letter to interrogate you. Please. बलबीर जी, क्या मैं आपके साथ 1 मिनट बात कर सकती हूँ? क्यों नहीं? I thought people in Madras did not speak Hindi. थोड़ा मालूम. बलबीर जी, मेरे जैसे थोड़े बहुत यहाँ हैं जो हिंदी जानते हैं. क्या ये मैं जान सकती हूँ कि असली प्रॉब्लम क्या है? ये तो एक मामूली सा इंक्वायरी है, कल तक छोड़ देंगे. फिक्र मत कीजिए, कुछ नहीं हुआ, ठीक हो जाएगा. मिस्टर मोहन राम, प्लीज. கல்யாணி, என்னடி நடக்கிறது இந்த வீட்டில்? ஒருத்தர் இருக்கிற பணத்தால் எல்லாத்தையும் ஷேரில் போட்டுட்டு தலையில் துண்டை போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கான். இன்னொருத்தர் சிபிஐயில் இழுத்துட்டு போறா. என்ன இதெல்லாம்? எல்லாம் அந்த சர்வேஸ்வரனுக்கு தான் வெளிச்சம். அவன் தான் எல்லாரையும் காப்பாற்றுறான். ஈஸ்வரோ ரக்ஷது. இங்க யார் பேப்பர் படிக்கிறது? வடிவேலு, நீயா? ஏண்டா, எங்க மூஞ்சி எல்லாம் முழிக்க மாட்டேன், இந்த வீட்டு வாசப்படி பதிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏ சீனா, நான் சொல்லாததெல்லாம் நான் சொன்னதா நீ சொல்லாத. இப்ப நீ என்ன சொன்ன? புரியலையா? இதெல்லாம் நான் சொல்லவே இல்லைன்னு சொன்னேன். இந்த வீட்டு வாசப்படியை மதிக்க மாட்டேன்னு சொல்லல? ஆமா, அன்னைக்கு வேற என்ன பண்றது, எல்லாரும் சேர்ந்து என்ன கடிச்சு குதறதுக்கு தயாரா இருந்தீங்களே. சத்தியம் பண்ணியடா? அட போடா, சத்தியம் பண்றதே அதை மீறறதுக்கு தானே. இப்போ தேர்தல்ல நிறைய பேர் வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க, அதெல்லாம் யாராவது காப்பாத்துறாங்களா இல்ல அதை பத்தி தான் யாராவது கவலைப்படுறாங்களா? அதே மாதிரி தான் இதுவும். வடிவேலு, எனக்கே ரொம்ப சங்கடமா தாண்டா இருந்தது, எங்க நீ வராம இருந்துட போறியோன்னு. அது எப்படிடா என்னால இருக்க முடியும்? எத்தனை வருஷமா இந்த குடும்பத்தோட பழகிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன
கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளினாலும் நான் திரும்ப இங்கேயே தான் வருவேன். அது அப்படியா? நீரஜா, என்ன ஷாப்பிங்லாம் பலமா இருக்கு? எங்கேயாவது வெளியூர் போறியா? சரி சரி, உன் பார்வையோட அர்த்தம் எனக்கு புரியுது. இந்த ஆள் எங்கடா இங்க இருக்கான்னு பார்க்காத. நான் சீனு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒரு 8 ரூபாய் சில்லறையா இருக்குமா? ஆட்டோக்காரனுக்கு கொடுக்கணும். வர வர ஏகத்துக்கு கேக்குறா. மாம்பழத்துல இருந்து இங்க மயிலாப்பூர் வரதுக்கு 8 ரூபாயா? என்னம்மா இப்படி சொல்ற? கவர்மெண்ட்ல பெட்ரோல் விலையை ஏத்திண்டே போறான். இன்னும் 2 வருஷத்துல பாரு, இங்கேருந்து மாம்பழம் போறதுக்கு 80 ரூபா கேட்பான். சீனா, அங்க அமெரிக்கா ஈராக்க அட்டாக் பண்ணா இங்க பெட்ரோல் விலை ஏறது. என்ன கவர்மெண்டோ என்ன விலைவாசிகளோ. இந்த 10 ரூபா 2 ரூபா கேட்டு வாங்கிட்டு வந்துடும். சரிப்பா. இங்க இருந்தா என்னால பேப்பர் படிக்க முடியாது. புரியும் நினைக்கிறேன். சிந்து சிந்து, என்ன சொல்றான் மோகன்? சிபிஐ என்கொயரியில என்ன கேட்டாங்க? அடுத்த விசாரணை எப்போ? அது என்கொயரி இல்ல, இன்ட்ராகேஷன் இல்ல, வெறும் கொஸ்டினிங். ரொம்ப டீசெண்டா சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? பிஎம்ஓ ஆபீஸுக்கு எல்லாம் தெரியும், ஆனா பிரைம் மினிஸ்டருக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. மன்னிச்சுக்கோ கல்யாணி, என்னால நீங்க வராம இருக்க முடியல. எங்களாலையும் உன்னை பார்க்காம இருக்க முடியாது. இது கிளம்பிடாத, காப்பி கொடுத்து அனுப்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் கல்யாணி. சிந்து, ஒரு நிமிஷம். நல்ல வக்கீலா பார்த்தாச்சா? வக்கீலா? எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குறேன். மோகன பேங்க்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அடுத்தது கோர்ட்டு கேஸ் அரெஸ்ட்னு வரிசையா வருமே. முன்ன ஏற்பாடா இருக்க வேண்டாமா? சஸ்பெண்ட்லாம் ஒண்ணும் பண்ணல, லீவ்ல இருக்க. எதுக்கு அனாவசியமா போய் சொல்ற? லீவ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, சஸ்பெண்டா பண்ணிருக்கா. ஏ நீரஜா, உன்னை யாரும் எது கேட்கல, உள்ள போறியா? உள்ள போறது ஓ ஆம்படியா? யாத்துக்கார் உன் அண்ணா, அதை மறந்துடாத. அண்ணா வந்தானே தம்பியா இருந்தானே, தப்பு செஞ்சா உள்ளதான் போனோம். நான் சுதாகரை லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு எந்த குடும்பத்துல வந்து என்ன காரியம் பண்ணிருக்கா இவனு கேட்டான். இப்ப நான் கேக்குறேன், மோகன் எந்த குடும்பத்துல வந்து என்ன காரியம் பண்ணிருக்கான்? ஏ நீரஜா, என்னது இது மண்ணிங்கிற மாதிரி அதெல்லாம் மேல மேல பேசிட்டு பாரு. வாயை மூடு. சிந்து, என்னதான் மண்ணியா இருந்தாலும் நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவ ஒரு சின்ன பொண்ணு கிடையாது. நீ ஒண்ணு நீரஜாவுக்கு பரிச்சயம் பேச வேண்டாம். அவளை கல்யாணம் பண்ணிட்டேனாலும் கையோட உங்காத்த கூட்டிட்டு போக வேண்டியது. எதுக்கு போயிட்டு வந்து அப்படி அதை நீ கேட்க முடியாது. அது எங்க குடும்ப விஷயம். இந்த குடும்பத்துல நானும் ஒரு திக்கு. நான் சொல்றேன், நீ மாட்டேன். மோகன் சரி, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? நான் உங்களை ஒண்ணு சொல்லல. நீரஜாவுக்கு பரிஞ்சம் பேசதான் எனக்கு பிடிக்கல. இப்ப இவர் மேல ஏன் பாயற? அனாவசியமா ஏன் போய் சொல்லணும்னு கேட்டேன். அதுல என்ன தப்பு? மோகன் எந்த தப்பு படலைங்கிறது இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியும். ஆனா சஸ்பெண்ட் ஆயிருக்காருங்கிறது உண்மைதானே? ஆமா, என்ன சஸ்பெண்ட் தான் பண்ணிருக்கா. லஞ்சம் வாங்கினதுக்காக இல்ல, லஞ்சம் வாங்காம இருந்ததுக்காக, நேர்மையா இருந்ததுக்காக. தத்த ஐரணி ஒழுங்கா இருப்பாளை குடிச்சு உள்ள போடுவா. கோடி கோடியா கொள்ள அடிக்கிறவன மந்திரியாக்குவான். நம்ம நாட்டுல ஜாதி மதம் பேதம் பார்க்காம நடக்கிறது 2 விஷயம் தான். ஒண்ணு காதல், இன்னொன்னு கரப்ஷன். உருப்படாது, இந்த நாடு சத்தியமா உருப்படாது. அது அப்படி இல்லடா. நம்மள மாதிரி இன்னும் ஆவரேஜ் மிடில் கிளாஸ் இந்தியன்ஸ் கிட்ட பேசிக் ஆனஸ்டி இருக்கு. 100 ரூபா 1000 ரூபா கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. தப்பு செய்யறதுக்கு தயங்குறோம், என்ன தண்டனை கிடைச்சிருமோங்கிற பயம். அதனால்தான் நாடு இன்னும் சீரழியாம இருக்கு. நாட் பிகாஸ் ஆஃப் பீப்புள் இன் பவர், நாட் பிகாஸ் ஆஃப் கவர்னன்ஸ், சட்டன்லி நாட் பிகாஸ் ஆஃப் கரெக்ட் பாலிசியர் ஆர் பொலிட்டிக்கல் கிரிமினல்ஸ். ஏதோ ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி சொல்றேன். கிரைம், கரப்ஷன், பாலிடிக்ஸ் மூணுமே ஒன்னோட ஒண்ணு கலந்ததுதான். ஆனா என்ன, கரப்ஷன் அப்பெல்லாம் ஹை லெவல்ல இருந்தது, இப்போ மிடில் கிளாஸ் வீடுகள்லயே வந்துருச்சு. அது இல்லடா, இப்படி லஞ்சமும் ஊழலும் தரவிச்சாரினா நம்மளால எப்படி வாழ முடியும்? நேர்மையா இருக்கணும்னு முயற்சி பண்ணாலும் இருக்க விடலன்னா என்ன பண்றது? எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம நிலைமை இப்படிதான் இருக்க போறதுன்னா அப்புறம் எதுக்கு ஒரு எலெக்ஷன், ஒரு ஓட்டு, ஒரு ஆட்சி? எல்லா கட்சியும் ஒன்னா சேர்த்து ஒரு சீட்டு குலுக்கி போட்டு மாசத்துக்கு ஒரு கட்சி இந்த நாட்டையே சுரண்டிட்டு போகட்டுமே. அட்லீஸ்ட் நமக்கு எலெக்ஷன் செலவாக மிச்சமாகும். எல்லாரும் பேசி முடிச்சாச்சா? இன்னும் சொல்றதுக்கு ஏதாவது பாக்கி இருக்கா? எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன், முடிக்கட்டுன்னு காத்துட்டு இருந்தேன்.
ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் என்னெல்லாம் வருத்தம், வேதனை, ஆதங்கம், துவேஷம் புதைஞ்சு கிடக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. என்னமோ எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்கிற மாதிரி என்ன பார்த்து சொல்றேன். நான் ஒண்ணு தனியா சொல்லலையே சிந்து. குத்தம் உள்ள மனசு குறுக்குறுக்கிறது. நான் பொதுவா தான் சொன்னேன். போதும் நிறுத்துமா, எல்லாம் தெரியும். உனக்கு எப்பவுமே நீரஜா தானே வசதி. அவ என்ன சொன்னாலும் சரி, போராத குறைக்கு நீ என்ன சொன்னாலும் தலைய ஆட்டிட்டு உன் முந்தான தலைப்பை குடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆம்படியா. செருப்பு பிஞ்சிரு ராஸ்கல். யாரை பார்த்து என்ன வார்த்தை நான் பேசுறேன்? இங்க யார் தரப்புலையும் முடிஞ்சு வச்சுக்கல. தாம்பத்தியத்தை பத்தியும் அந்யோன்யத்தை பத்தியும் பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எங்கடா நாக்கு இருக்கு? விட்டு கொடுக்கறதையோ அனுசரணையா போறதையோ கௌரவ பிரச்சனையாவோ தன்மான பிரச்சனையாவோ நாங்க நினைச்சது கிடையாது. புரிதல்ங்கிறது வேற, ஆளுமைங்கிறது வேற. லாங் டேர்ம் கமிட்மெண்ட்னாலே கஷ்டப்படுற உங்களுக்கு கம்பேஷன் பத்தியும் கம்பேனியன்ஷிப் பத்தியும் சொல்லி புரிய வைக்க முடியாது. இந்த வீட்டு நிர்வாகம் ஃபுல்லா அவள்கிட்ட கொடுத்துருக்கேன். அதனால என்ன கையால் ஆகாதவன் நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை கல்யாணி அப்படின்னு கூப்பிட்டா போதும், அது அர்த்தத்தை புரிஞ்சுட்டு பேசாம இருந்துருவான். அந்த அளவுக்கு எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குடா. அதுக்காக எங்களுக்கு அபிப்பிராய பேதமே இல்லைன்னு இல்லை. அதை தனிமையில பேசி தீர்த்துப்போம். உங்களை மாதிரி 4 பேருக்கு முன்னாடியும் குழந்தைகள் இருக்கிறதையும் கவனிக்காம கால் கத்த மாட்டோம். ஷேம் ஆன் யூ. வேண்டாண்ணா, இவாள சத்தம் போட்டு உங்க தொண்டை தண்ணி வத்தி போவானே. என்ன எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா சந்தோஷமா ஒத்துமையா இருக்கலாம்னு ஆசைப்பட்டோம். ஆனா இனிமே அது நடக்காது. எப்போ இந்த மாதிரி அபிப்பிராய வேதம், வாக்குவாதம் அது இதுன்னு வந்துட்டோ நிச்சயம் அது நடக்காது. பொதுவா குழந்தைகள் தான் பெத்தவா கிட்ட வந்து நாங்க தனி கொடுத்தனம் போறோம்னு சொல்லுவா. ஆனா இப்ப நான் சொல்றேன், எல்லாரும் தனியா போனாதான் எல்லாருக்கும் நல்லது. யாரும் எங்க கூட இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. கௌரவம் படத்துல சிவாஜி சொல்வர், வருத்தப்பட்டு கிளிக்கு ரெக்க முளைச்சுடுத்தோ அதான் பறந்து போயிடுச்சு. ரெக்க முளைச்சப்புறம் அடைஞ்சு கிடப்பானே, பறக்க வேண்டியதானே. எங்க இருந்தாலும் சண்டை சச்சரவு இல்லாம சேவமா சௌக்கியமா சௌஜன்யமா ஆயுள் ஆரோக்கியத்தோட அமோகமா இருங்க. சரி, ஒரு பேச்சுக்கு கேட்குறேன். நாங்கள் இங்கேருந்து போயிட்டா உங்கள் 2 பேரும் யார் பார்த்துப்பா? நான் எதுக்கு இருக்கேன்? நான் பார்த்துக்கிறேன். சுதாகர் சொல்லிட்டார், உங்கள் அப்பா அம்மா பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமைன்னு. ஏதோ பீத்திக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அன்னைக்கு இவரை லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் 2 பேரும் தையா தக்கான்னு குதிச்சல. இப்போ 2 புள்ளால் இருந்தும் இவா கூட இருக்க போகிறது மாப்பிள்ள தான் அப்படின்னு நீயா முடிவு எடுத்துறாத. நீங்களும் இங்கேருந்து கிளம்புங்க. என்னமா சொல்றீங்க? எல்லாம் யோசிச்சு பார்த்து தான் சொல்றேன். நீங்க எங்களோடவே இருந்தேன்னா இவனுக்கு தேவையில்லாத கவலை எல்லாம் வரும். அம்மாவை கைக்குள்ள போட்டுட்டு எல்லாத்தையும் தன்னோட தாக்கின்றாளுங்கிற சந்தேகம் வரும். நான் ஒன்றும் அப்படிலாம் நினச்சிக்க மாட்டேன். நானும் அப்படி ஒன்றும் சொல்லலையே சிந்து. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லை, நீயா எதுக்கு வாய விடுற? சரி, நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடம் போயிட்டா நீங்கள் 2 பேரும் எங்கே இருப்பேள்? ஓல்டேஜ் போக முடியா? ஓல்ட் ஹோம் இருக்கச்ச எதுக்குடா ஓல்டேஜ் ஹோம்? நீங்க உங்க லைஃப் ஸ்டைல மாத்திட்டேங்கிறதுக்காக நாங்க எதுக்காக ஓல்டேஜ் ஹோமுக்கு போனோம்? என் வீடும் இதுதான், என் உலகமும் இதுதான், என் கடைசி மூச்சு போக போறது இங்கதான். அதுக்காக உறவையே அர்த்தம் அர்த்தம் இல்லை. அந்த அளவுக்கு விட்டேத்தியா இருக்கிற பக்குவம் எனக்கு இன்னும் வரல. வானப்பிரஸ்தம் போற அளவுக்கு வைராக்கியமும் இல்லை. ஏதாவது ஒரு கல்யாணம் காட்சி நல்ல நாள்னா நிச்சயமா நம்ம எல்லாரும் ஒன்னா சேருவோம். ஃபெமிலியாரிட்டி ப்ரீட்ஸ் கண்டெம்ப்ட்னு சொல்லுவா. அது மாதிரி எப்பவுமே கூட இருந்தோம்னா ஒரு விதமான சலிப்பு, எரிச்சல் தன்னால வரும். ஒரு இடைவெளிக்கு அப்புறம் சந்திச்சோம்னா தன்னால சந்தோஷம் கிடைக்கும். அதனால எல்லாரும் கிளம்புற வழியை பாருங்க. அம்மா, நான் பேசுனது தப்புதான். எனக்கு இருந்த மனநிலையில ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஆத்திரத்தில் அப்படி பேசிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருமா. விடுடா, உனக்கு அப்பப்போ இப்படி ஆத்திரம் வரும், ஒன்னு அறியாம வார்த்தைகள் வரும். எவ்வளவு தடவை தான் மன்னிப்பு கேட்ப? அப்புறம் இந்த மன்னிப்புங்கிறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும்டா. இல்லம்மா, ஓ அப்புறம் சொல்லிட்டோம்ல, அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. உங்க நல்லா இருக்கும். கல்யாணி, மற்றவா முன்னாடி உன்னை நான் விட்டு கொடுக்காம இருந்துட்டேன்.
ஆனால் ஒரு சின்ன வாக்குவாதம், இதுக்காக அவளெல்லாம் தனியாக போக சொல்லணுமா? இல்லைண்ணா, இப்போதைக்கு இதெல்லாம் அடங்கிடுது. ஆனா உள்ளுக்குள்ள புகஞ்சுட்டே இருக்கும். ஒரு நாள் பெருசா வளர்ந்து வெடிக்கும். அன்னைக்கு யாரும் யாருக்கும் அடங்க மாட்டா. அது ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும்னா. ஒரு அளவுக்கு சந்தோஷமா சௌஜன்யமா இருக்கணும்னா இப்ப பிரிஞ்சாதான் நான் நல்லது. ஏன்னா அவளை சொல்லி குத்தம் இல்லைண்ணா. அக்கம் பக்கத்துல நடக்கிறதெல்லாம் பாக்குறா இல்லையா, அதுதான் அவள் இப்படி பேச வைக்கிறது. எது எப்படியோ விநாசகாலே விபரீத புத்தி. வெல், இன்னும் ஒரு பார்ட்டு தான் இருக்கும்னு வச்சுங்களேன். இந்த 1 ஆர் மேக்ஸிமம் 2 பார்ட்டு. அதோட இது வந்து மெட்ராஸ் டு சென்னை முடிஞ்சிடும். ஸோ 2 நாளுக்கு அப்புறம் பகவான் ரமண மகர்ஷியை பற்றின அந்த நாடகம் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் இட் வித் யூ. அண்ட் வழக்கமாக சொல்கிறேன், ஏன்னா இது வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிவிடுவாங்கிறதுக்காக சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாஸ்ட்ஃப்ளிக்ஸ் சேனலுக்கு. அந்த சப்ஸ்கிரைப்னு வரும், அதில் வந்து கிளிக் பண்ணணும் நீங்கள். ஏன்னா அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு அண்ட் இன்சிடென்ட்லி சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீ. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். ஏன்னா இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய ஆக தான் இது வந்து விரிவடையும். அண்ட் இன்னமும் இப்போ வந்து நேற்றுக்கு கூட ஒருத்தரோட நீங்கள் நம்ப மாட்டீள், அவள் பேர் வந்து கல்யாணி ரமேஷ் அப்படின்னு அட்லாண்டாவில் இருக்கா. அட்லாண்டாலேருந்து அவளோட ஐ திங்க் ஈவினிங் 6 o'clock ஏதாவது இங்கே வந்து காலத்தால் 3:30 மணிக்கு இது வந்தது, ஃபோன் வந்தது. 3:30 மணிலேருந்து நீங்கள் நம்ப மாட்டீள் 1.5 hours they were spoken to me. இது வந்து எனக்கே வந்து இதுவாக இருந்தது. ஸோ பிகாஸ் தே வர் ஸோ இம்ப்ரெஸ்ட் வித் போத் கர்மா அண்ட் 2ஆம் சாணக்கியன். 1.5 மணி நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் தேவ் ஷேர்ட் மெனி இன்ட்ரெஸ்டிங் திஸ் ஒன் ஆல்சோ இன்சிடென்ட்ஸ். அதில் வந்து சிலதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிற ஒரு அதாவது என்னன்னா, அட்லாண்டாலேருந்து ஒரு 3 மணி நேரம் ஏர் ட்ராவலில் ஒரு ஐலண்ட் இருக்கான். அங்கே வந்து ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கான். அண்ட் 1830s to 1860s பாண்டிச்சேரியிலேருந்து மைக்ரேட் ஆனவா அங்கே தமிழ்காரா அங்கே இருக்கலாம். ஸோ திஸ் வாஸ் எ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ அவள் என்கிட்ட என்ன சொன்னான்னா, சார் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா பாருங்கன்னா, கடவுள் புண்ணியத்தில் அது பண்ண முடிஞ்சதுன்னா we will try to do that. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஈர்ப்பு, அது கர்மாவாகட்டும், இப்போ கர்மா முடிச்சுட்டு 2ஆம் சாணக்கியன்னா நிறைய பேர் ஈர்த்துன்னு இருக்கு. ஸோ அந்த 2ஐயும் பார்த்து அவள் வந்து அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தா. நாட் ஓன்லி தட், அஃப்கோர்ஸ் மை சின்சியர் தேங்க்ஸ் டு தெம். அண்ட் நாட் ஓன்லி டு தெம், நிறைய பேர் இப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து இந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்குது. என்னோட அந்த நம்பர் இங்கே ஷேர் பண்ணுறேன், மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். அதில் வந்து யாரெல்லாம் வந்து அதில் ஜாயின் பண்ண விரும்புகிறேன்னா அதில் வந்து நிறைய அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டுருக்கேன், இன்டராக்ஷன் நடந்துட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ பேர் அதை ரசித்து அனுபவித்து பார்க்குறதோடு இல்லாமல் பக்கமாக எழுதுகிறா எனக்கு. ஸோ இதுதான், ஏன்னா த மெயின் ஐடியா ஆஃப் திஸ் என்டையர் கர்மா இஸ் என்ன சொல்கிறது, அவளுக்கு வந்து ஒரு நாஸ்டாலஜிக்காக இருக்குது. சின்ன வயசில் நாங்கள் அக்ரஹாரத்தில் இருந்தோம் சார், இதே மாதிரி தான் சார் இருந்தது, அப்படியே எங்காத்தான் நடக்கிற மாதிரியே இருந்தது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கன்னா, தோஸ் ஹூ ஹவ் சீன் தி கர்மா அண்ட் தோஸ் ஹூ ஹவ் சீன் 2ஆம் சாணக்கியன் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் வந்து அஃப்கோர்ஸ் ஐ கீப் கம்மிங் ஆன் எ டெய்லி பேசிஸ் as far as possible. ஏன்னா இதுதான் திஸ் ஒன் ஆஃப், நான் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் perhaps will provide some sort of a relief. இப்போ இருக்கிற அந்த ஒரு இந்தியாவை சொல்கிறேன், அது வந்து அதுலேருந்து கொஞ்சம் விடுபட்டு வெளியில் வரத்துக்கு இது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வந்து இதை வந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் தொடர்ந்து பாருங்க. we'll meet again tomorrow. And thanks a lot for your time. நன்றி நன்றி நன்றி.